السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. அருமையானவர்களே, அல்லாஹுவின் அருளால் ஃபிக்ஹ் சுன்னா நூலில் 99வது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நிறைவான ஈமானை, இஹ்லாஸை, இறையச்சத்தை, இல்மை, நற்குணங்களை நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. நாம் படிக்கிற பாடங்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு நற்பயனை இந்த உலகத்திலையும் நாளை மறுமையிலையும் வழங்கிடுவானாக. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த காரியங்களை எல்லாம் செய்ய சொன்னார்களோ அந்த காரியங்களை எல்லாம் செய்பவர்களாகவும், எந்த காரியங்களை எல்லாம் தவிர்ந்திருக்க சொன்னார்களோ அந்த காரியங்களை எல்லாம் தவிர்ந்திருப்பவர்களாகவும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆக்கி அருள்வானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் அவர்களுடைய குடும்பத்தாருடனும் நாளை மறுமையில் சுவனத்தில் இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் தந்திருவானாக. அருமையானவர்களே, 99வது பாடமாகிய இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற பாடம், விஷயம் என்னவென்று சொன்னால் நோன்பு. நோன்பு குறித்து தான் நாம் இப்பொழுது இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். கடந்த பாடங்களில் ஜகாத் இஸ்லாத்தினுடைய கடமையான தொழுகை, அதை தொடர்ந்து நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி, இதில் ஜகாத்தை குறித்து மிக தெளிவாக நாம் பார்த்து முடித்து விட்டோம். அடுத்து இஸ்லாத்தினுடைய பிரதான கடமைகளில் ஒன்றான நோன்பு குறித்து நாம் விவரமாக பார்க்க போகின்றோம். இந்த நோன்பினுடைய சட்டங்கள் குறித்து அறியாத பலர் இந்த நோன்பை வீணாக்கி விடுவதை நாம் பார்க்கிறோம். அதனால் நோன்பு குறித்துண்டான சட்ட தெளிவு என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அவசியமானது. அந்த தெளிவு இருந்தால்தான் தன்னுடைய நோன்பை பாதுகாத்து கொள்ள முடியும். அதை தொடர்ந்து நம்முடைய குடும்பத்தார்களுடைய நோன்பினையும் நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். பாருங்கள், ஃபிக்ஹ் சுன்னா நூலில் நோன்பு குறித்த விஷயங்கள் என்னென்ன விளக்கி சொல்லப்படுகிறது, என்னென்ன சட்ட தெளிவு தரப்படுகிறது என்பதை நாம் பார்ப்போம். சௌமு ரமலான், ரமலான் மாதத்தினுடைய நோன்பு. நோன்பில் பிரதானமாக இருப்பது ரமலான் மாதத்தினுடைய நோன்புதான். இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்புதான் கடமையான நோன்பு. அது அல்லாமல் பொதுவாக சுன்னத்தான நஃபிலான நோன்புகள் எல்லாம் இருக்கிறது. இந்த சௌமு ரமலான், ரமலானுடைய நோன்பு குறித்து நாம் பார்ப்பதற்கு முன்னால் நோன்பு சார்ந்த சில விஷயங்களை நூலாசிரியர் நமக்கு தருகிறார். அஸ்ஸியாம், நோன்பு என்பதுதான் இந்த பாடத்தினுடைய பிரதான தலைப்பு. மெயின் தலைப்பு இதுதான். அதற்கு பிறகுதான் உட்தலைப்புகளாக சிறிய சிறிய தலைப்பின் கீழ் சில விஷயங்களை நமக்கு நூலாசிரியர் தருவார். நோன்பு என்கிற இந்த தலைப்பின் கீழ் நோன்பு என்றால் என்ன என்பதை உங்களுக்கு ஆரம்பமாக விளக்கப்படுகிறது. நோன்பு என்று சொன்னால் தடுத்து கொள்வது என்பதுதான் பொருள். நாம உணவு, குடிபானம் இதெல்லாம் நாம தடுக்கிறோமா இல்லையா? அதனால தான் அதற்கு தடுத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த பொருள்ல தான் சியாம் என்கிற வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அஸ்ஸியாமு, சியாம் என்பதாகிறது. இந்த பாடத்தினுடைய தலைப்பு சியாம் தானே. அஸ்ஸியாமு, சியாம் என்பதாகிறது யுத்லகு, மொழியப்படும், ஹலல் இம்சாக்கி, தடுத்து கொள்வதின் மீது மொழியப்படும். அல்லாஹு தாலா, அல்லாஹு தாலா சொன்னான், இன்னி நதர்து லிர் ரஹ்மானி சௌமா,
இன்னி நிச்சயமாக நான் நதர்து நேர்ச்சை செய்திருக்கிறேன் லிர் ரஹ்மானி ரஹ்மானுக்கு அருளாளனுக்கு யாருக்கு அல்லாஹுக்காக வேண்டி நான் நேர்ச்சி செய்திருக்கிறேன் சௌமன் நோன்பை நேர்ச்சி செய்திருக்கிறேன். நோன்பு என்று சொன்னால் இந்த இடத்துல சௌம் என்பது இந்த சாம என்கிற ஒரு ஃபெயலுடைய மஸ்தர் தான் சௌம். அதிலிருந்து வரக்கூடியதுதான் இந்த சியாம் என்பதும் இன்னொரு மஸ்தர். சௌம் என்பது குர்ஆனிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரஹ்மானுக்காக வேண்டி சௌமை நான் நேர்ச்சை செய்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். சொன்னவர்கள் யார் அப்படின்னு சொன்னா ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இந்த வார்த்தையை சொன்னது. அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்று சொன்னால் அந்த நோன்பு எது, அந்த சௌம் எது, அந்த சியாம் எது என்று கேட்டால் அதாவது இம்சாக்கன் அனில் கலாமி பேச்சை விட்டும் தடுத்து கொள்வதாக நான் நேர்ச்சை செய்திருக்கிறேன். அன்றைக்கு ஒரு நாள் பேசாமல் இருக்கணும் அப்படின்னு நான் நேர்ச்சை செய்திருக்கிறேன். அதைத்தான் அவர்கள் சௌம் என்று சொல்கிறார்கள். அப்போ சௌம் என்று சொன்னால் இம்சாக் தடுத்து கொள்வது கலாம். எதை தடுத்து கொண்டாலும் அதை தடுத்து கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த பொருள் தான் இம்சாக்குக்கு வரும். இந்த வசனம் எந்த சூறாவில் இடம்பெற்றிருக்கிறது? மரியம் என்கிற சூறாவில் தான் இடம்பெற்றிருக்கிறது. 26வது வசனம். நாம ஆரம்பத்துல முதலாக சியாம் என்கிற வார்த்தைக்கு என்ன பொருள், சௌம் என்கிற வார்த்தைக்கு என்ன பொருள், நோன்பு என்றால் அதற்கு என்ன கருத்து என்பதை நாம் முதலில் பார்த்து விட்டோம். சரி, இப்பொழுது சியாம் என்பதற்கான நேரடியான பொருள் என்ன என்பதை தெரிந்து கொண்டோம் அல்லவா? இப்பொழுது நாம் நோக்கிற இந்த நோன்புக்கு இந்த ஒரு வார்த்தை சியாம் சௌம் என்று பயன்படுத்தப்படுகிறது. அது ஏன்? அதற்கான விளக்கத்தை அடுத்து தருகிறார்கள் நூலாசிரியர். வல் மக்சூது பிஹி ஹுனா, வல் மக்சூது நோக்கம், பிஹி இந்த சியாம் என்பதை கொண்டு, ஹுனா இங்கே, நாம சியாம் சியாம் என்று சொல்கிறோம் அல்லவா, சௌம் நோன்பு என்று சொல்கிறோம் அல்லவா, இங்க அதை கொண்டு நோக்கம் என்ன? அல் இம்சாக்கு அனில் முஃபத்திராதி, இம்சா தடுத்து கொள்வது, அனில் முஃபத்திராதி நோன்பை முறிக்கக்கூடியவைகளை பற்றும் தவித்துக் கொள்வது. அப்போ தண்ணி குடித்தா நோன்பு முறிந்து விடும். அப்போ தண்ணீர் குடிக்காமல் தடுத்துக் கொள்வது. உணவு உண்டு விட்டால் நோன்பு முறிந்துவிடும். அப்போ உணவு உண்ணாமல் தடுத்துக் கொள்வது. உடலுறவு கொண்டால் நோன்பு முறிந்துவிடும் என்றால் உடலுறவு கொள்ளாமல் பாதுகாத்துக் கொள்வது, தடுத்துக் கொள்வது. மின் தொலூயில் ஃபஜ்ரி சூரிய உதயத்தில் இருந்து இலா குரூபி ஷம்சி சூரிய மறைவு வரை, சூரிய உதயத்திலிருந்து சூரிய மறைவு வரை நோன்பை முறிப்பவைகளை விட்டும் தடுத்துக் கொள்வது. மகன் நீயத்துடன், இதுதான் நோன்பு. சரி, நோன்பு என்றால் என்ன, சியாம் என்றால் என்ன, சௌம் என்றால் என்ன என்று நாம் பார்த்து விட்டோம். அடுத்து நாம பார்க்க போகிறது சிறப்பு. அதாவது சௌமுனுடைய சியாமுனுடைய சிறப்பு என்ன என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஹூடைய லமீர் சியாம் மேல பாடத்துல வந்தது அல்லவா, இந்த ஹூடைய லமீர் என்னது? சியாம். நோன்பினுடைய சிறப்பு என்ன என்பது குறித்து உண்டு அது சம்பந்தமாக வந்த ஹதீசுகளை எல்லாம் தொடர்ந்து நமக்கு நூலாசிரியர் தருகிறார். முதல்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ நூலாசிரியர் கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஹதீஸு முஸ்லிம்ல, நசாயி, முஸ்னத் அஹ்மது போன்ற நூல்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். அல்லாஹுவே சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். அது ஹதீஸ் குதுசி என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அதாவது எல்லா அமல்களுக்குமே எல்லா அமல்களும் அந்த அமலை நோக்கக்கூடிய அடியானுக்கு உரியது, ஆனால் நோன்பு மற்றும் எனக்குரியது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நோன்பு எனக்குரியது என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அதற்கான விளக்கத்தை இமாம்கள் தருவார்கள்.
ஒன்று, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா உண்ணுவதில்லை, குடிப்பதில்லை, உற உடலுறவு கொள்வதில்லை. இது மாதிரியான இறைத்தன்மையை மனிதன் செய்வதனால் அந்த தன்மை, அந்த இபாதத், அந்த நோன்பு என்பது எனக்குரியது என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றொரு விளக்கம் தருவார்கள். சில இமாம்கள் விளக்கம் தருவார்கள், இந்த அமலினுடைய சிறப்பை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா தனக்குரியதாக சொல்கிறான் என்று. சரி, அதற்கான கூலியையும் அவனே தருவதாக சொல்கிறான். எல்லா அமல்களுக்கும் அவன்தான் கூலி தரும் பொழுது இதற்கு அவன் கூலி என்று சொன்னால் அதற்கு நேரடியான பொருளை எடுக்கிறார்கள். அதற்கு நானே கூலி என்கிற அந்த பொருளைத்தான் இமாம்கள் தருவார்கள். அல்லாஹுவே இதற்கு கூலியாகி விடுகிறான். அடுத்ததாக, நோன்பு என்பது கேடயம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கேடயம் அப்படின்னு சொன்னா பாவத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயமாக நோன்பு இருக்கிறது. நோன்பு வச்சிருக்கிறோம், தீய பார்வை பார்த்து விடக்கூடாது, பொய் பேசி விடக்கூடாது, புறம் பேசி விடக்கூடாது என்று அந்த நோன்பு தான் அந்த மனுஷனை தடுக்குது. அதனால நோன்பு என்பது பாதுகாப்பு கேடயம் என்று நபியோ அல்லாஹுவே சொல்வதாக. அடுத்ததாக, அதாவது உங்கள ஒரு ஆள் நோன்பு இருந்தால் அவர் கூச்சலிட வேண்டாம். அதே மாதிரி மடத்தனத்தோடு அறியாமையாக நடந்து கொள்ள வேண்டாம். அருவருப்பான பேச்சு பேச வேண்டாம். யாராவது ஒருவர் திட்டினால் அவர் தன்னை நோன்பாளி என்று அந்த திட்டியரிடத்துல அல்லது சண்டையிடுகிற மனிதரிடத்துல சொல்லி ஒதுங்கி கொள்ளட்டும். அடுத்ததாக, நோன்பாளினுடைய வாயிலிருந்து வருகிற வாடை என்பது அது கியாமத்து நாள்ல கஸ்தூரியை விட மனமிக்கது. இன்னைக்கு சில பேர் வாடை துர்வாடையாகத்தான் இருக்கும். ஆனா இப்ப இந்த உலகத்துல அது கஸ்தூரியா மாறுறது இல்லை, நாளை மறுமையில தான் மாறும். நோன்பாளிக்கு ரெண்டு சந்தோஷம் இருக்கிறது. ஒன்று என்னன்னா, நோன்பு திறக்க போறோங்கிற சந்தோஷம். இரண்டாவது, இறைவனை சந்திக்க போகிறோம் என்கிற சந்தோஷம். பாருங்க, இந்த ஹதீஸ் இப்பொழுது பார்ப்போம். நம்பர் 1, அன் அபி ஹுரைரத, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தொட்டும் அறிவிக்கப்படுகிற ஹதீஸ். அன்னா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். காலல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல, காலல்லாஹு, அல்லாஹ் கூறினான். அஸ்ஸ மிகைத்தவன், வ ஜல்ல கண்ணியமிக்கவன். குல்லு அமலி இப்னு ஆதம, ஆதமின் மகனுடைய அனைத்து அமலும், ஒவ்வொரு அமலும், லகு அவனுக்கு உரியது, ஆதமின் மகனுக்கு உரியது, இல்ல சியாமு நோன்பை தவிர. இன்னஹு நிச்சயமாக நோன்பாகிறது, லஹுடைய லமீர் சியாம், லீ எனக்கு உரியது. யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். பாருங்க, காலல்லாஹு அஸ்ஸ வ ஜல் தானே வருது. வ அன அஜ்ஸி பிஹி, அந்த நோன்புக்கு நானே கூலி. ஆனா நான் அஜ்ஸி கூலி கொடுப்பேன், பிஹி அந்த நோன்புக்கு நான் கூலி கொடுப்பேன். அல்லது இப்படியே சில இமாம்கள் அர்த்தம் செய்கிறார்கள், வான நான் அஜிசி கூலியாவேன், நானே கூலியாகி விடுவேன். நான் கூலி கொடுப்பேன் என்று பொருள் செய்தால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த நோன்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான், முக்கியத்துவம் கொடுத்து இதனை சொல்லி இருக்கிறான் என்று வரும். இல்லை என்று சொன்னால் நானே கூலியாகி விடுவேன் என்றால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவன் தன்னையே கூலியாக ஆக்குகிறான். இதுவும் நோன்பினுடைய சிறப்பை தான் காட்டுகிறது. சரி, இதுவரை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொன்ன செய்தியாக இருக்கு. அடுத்து வருகிற இந்த செய்திகள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக நம்ம விளங்கிக் கொள்ளலாம். வஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது கேடயமாக இருக்கிறது, பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது. அப்ப இதிலிருந்து சொன்னது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
தொடர்ந்து நபி அவங்க சொல்கிறார்கள், ஃபைதா கான யௌமு ஸௌமு அஹதிக்கும், உங்களில் ஒருவருடைய நோன்பின் நாள் ஆகிருந்தால், அப்படின்னா என்ன, உங்களில் ஒருவர் நோன்பிருந்தால், ஃபலா யர்ஃபுஸ், அவர் அருவருப்பான பேச்சுக்கள் பேச வேண்டாம், வலா யஸ்ஹப், அவர் கூச்சலிட வேண்டாம், வலா யஜ்ஹல், அவர் அறியாமையோடு நடந்து கொள்ள வேண்டாம். நோன்புல தவிர்க்க வேண்டிய சில காரியங்களை நபி அவங்க இங்க குறிப்பிடுறாங்க. நோன்பை வைத்து கொண்டு அருவருப்பான பேச்சு பேசும் பொழுது அது நோன்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், நோன்பினுடைய நன்மையை குறைத்துவிடும். வலா யஸ்ஹப், இந்த அருவருப்பான பேச்சுங்கிறது நோன்பினுடைய நன்மையை குறைத்து விடுங்கிறது மட்டுமில்ல, சில வேளைகள்ல நோன்பை கூட முறிக்க செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம்னா, அருவருப்பா பேசி பேசி அவனுடைய இச்சை தூண்டி அவன் அதனால் தவறு செய்து விட்டால் நோன்பு கூட முறிய வாய்ப்பு இருக்கிறது. மனோ இச்சையின் அடிப்பிரகாரம் அவன் ஏதாவது நோன்பில் செய்யக்கூடாத, நோன்பை முறிக்கக்கூடிய காரியத்தை செய்வதற்கு கூட இந்த அருவருப்பான பேச்சு என்பது இழுத்து செல்லும். அதனால் நபி அவர்கள் அருவருப்பான பேச்சு பேச வேண்டாம் என்று தடுக்கிறார்கள். அடுத்து சொல்றாங்க பாருங்க, ஒலா யஸ்ஹப், யஸ்ஹப்னா கூச்சலிடுறது. கூச்சலிட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அவனுடைய ஆற்றலை அது வீணாக்கிவிடும். நோன்பு வைத்து கொண்டு அவன் எதுவுமே குடிக்காம எதுவுமே சாப்பிடாம இருக்கிறான் ஒரு மனுஷன், அவன் கூச்சலிடும் பொழுது அவனுடைய ஆற்றல் விரயமாகும். அதனால் அவன் நோன்பை நிர்பந்தமா முறிக்க வேண்டிய ஒரு நிலை கூட ஏற்படலாம். அதிகமாக கூச்சலிடும் பொழுது அதிகமாக தாகம் ஏற்படும், தண்ணீர் குடிக்க வேண்டிய தேவையோ சாப்பிட வேண்டிய ஒரு தேவையோ ஏற்பட்டுவிடும். அதனால் கூச்சலிட வேண்டாம் என்கிறார்கள். இரண்டாவது, நோன்பை வைத்து கொண்டு அப்படி செய்வது ஒரு தகுதியான ஒரு இதுவும் அல்ல. ரொம்ப சத்தம் போட்டு கோபத்துல பேசுகிற பேச்சு அப்படி இருக்கக்கூடாது, கோபம் வெளிப்படுத்தக்கூடாது, நோன்புல பொறுமை காக்க வேண்டும். அது பின்னால் வருகிற செய்தியை பார்த்தா நமக்கு புரியும். சரி, இது இடையில பாருங்க, ஒலா எஜ்ஹல், அவர் அறியாமையாக நடந்து கொள்ள வேண்டாம். அவர் நோன்பாளியாக இருக்கும் பொழுது அந்த நோன்பினுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறதுக்கு நபி அவங்க சொல்கிறார்கள், அறிவார்ந்த முறையில கண்ணியமான முறையில அவர் நடந்து கொள்ள வேண்டும். அந்த முறை தவறி, கண்ணியம் தவறி நடந்துவிடக்கூடாது. அறிவற்றவர்கள் நடந்து கொள்கிற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது என்று சொன்னால் அது பேச்சிலையும் எடுத்துக்கொள்ளும், செயல்லையும் எடுத்துக்கொள்ளும். பேச்சிலையும் அறியாமை வெளிப்படக்கூடாது, செயல்லையும் அறியாமை வெளிப்படக்கூடாது. பேசுவதாக இருந்தாலும் செய்வதாக இருந்தாலும் அது அறிவார்ந்த தன்மையில கண்ணியமான முறையில உயர்ந்த தரத்தில் இருக்க வேண்டும். அதுதான் நோன்பாளினுடைய அந்தஸ்துக்குரியது, நோன்புக்கான கண்ணியம் என்பதை நபி அவங்க சொல்லுகிறார்கள். ஃபயின் ஷாத்திமுஹு அஹதுன், ஃபயின் ஷாத்தமஹு அஹதுன் அவ் காத்தலஹு, இந்த ஷாத்தமங்கிறத ஃபேலா வச்சுக்கோங்க, காரம மாதிரி, இங்க காத்தல வருது பார்த்தீங்களா, அது மாதிரி. ஃபயின் ஷாத்தமஹு, அவரை திட்டினால். இந்த ஹூ என்பது யாரு, இந்த ஹூங்கிறது அஹது என்பதை பார்த்து மீறுது, நோன்பாளி. உங்கள ஒருவர் நோன்பு வைத்திருக்கிறார் என்று வந்தது அல்லவா, அவரை தான். அவரை திட்டினால், அஹதுன் யாராவது ஒருவர், அவ் அல்லது காத்தலஹு அவரிடத்துல சண்டையிட்டால், ஏசுவதாக இருந்தாலும் சண்டையிடுவதாக இருந்தாலும். அப்ப நோன்பாளி இடத்துல சில பேர்கள் கூச்சலிடுவார்கள், சில பேர்கள் அருவருப்பாக பேசுவார்கள், சில பேர் அறியாமையாக நடந்து கொள்வார்கள். அப்படி முதல்ல ஒரு நோன்பாளி நடந்து கொள்ளக்கூடாதுன்னு நபி அவங்க சொல்லிட்டாங்க. அதை தொடர்ந்து ரெண்டாவது சொல்றாங்க பாருங்க, யாராவது அப்படி நடந்தால் திருப்பி பதிலுக்கு நம்ம நடக்கலாமா, அப்படி யாராவது நடக்கும் பொழுது அவர்களிடத்துல நம்ம அதை எப்படி நடந்து கொள்வது, ஒரு நோன்பாளி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபி அவர்கள் அடுத்து சொல்கிறார்கள். ஃபயின் ஷாத்தமஹு அஹதுன் அவ் காத்தலஹு, நோன்பாளி இடத்துல ஒருவர் திட்டினாலோ அல்லது சண்டையிட்டாலோ, ஃபல் யகுல் அவர் சொல்லட்டும், யாரு, நோன்பாளி, இன்னி சாயிமுன், நிச்சயமாக நான் நோன்பாளி என்று சொல்லட்டும். மர்ரத்தைனி, இருமுறை. இருமுறை அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையே திருப்பி சொல்கிறார்கள். ஃபயின் ஷாத்தமஹு அஹதுன் அவ் காத்தலஹு
ஃபல் யகுல் இன்னி சாயிமுன் அப்படின்னு திருப்பி ஒரு தடவை சொல்றாங்க. 2 முறை சொல்லியிருக்கிறார்கள். 2 முறை ஏன் சொல்கிறார்கள் அப்படின்னா முக்கியத்துவத்தை காட்டுறதுக்கு தான். அப்போ பேசுகிறவர் எவ்வளவு அருவருப்பா பேசினாலும் நோன்பாளி திருப்பி அருவருப்பாக அவருக்கு பதிலுக்கு பேசிவிடக் கூடாது. ஒரு நோன்பாளி இடத்துல ஒரு மனிதர் வந்து கூச்சல் இடுகிறார், பயங்கரமா சத்தம் போடுறாரு, நோன்பாளியும் திருப்பி சத்தம் போடலாமா? கூடாது. என்ன சொல்லிடணும்? நான் நோன்பாளி என்று சொல்லிவிட வேண்டும். அதே மாதிரி ஒரு நோன்பாளி இடத்துல ஒரு ஆள் வந்து அறிவீனமா நடந்து கொள்கிறார் என்றால் பதிலுக்கு நோன்பாளி அறிவீனமா நடந்து கொள்ளக்கூடாது. அவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இன்னி சாயிமுன், நிச்சயமாக நான் நோன்பாளி. அப்போ மர்ரத்தைனி என்று வந்ததை இதை மட்டும் கூட எடுத்துக்கலாம். நபி அவங்க இன்னி சாயிமுன் இன்னி சாயிமுன் என்று 2 முறை சொன்னார்கள் என்று இந்த மர்ரத்தைனி என்பதை ஃபுல்லா இங்கிருந்து இங்க வரை நம்ம எடுத்துக்கொள்ளாம இன்னி சாயிமுன் என்பதை மட்டும் நபி அவங்க 2 தடவை சொன்னாங்க என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, வல்லதி நஃப்சு முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உயிர் பியதிஹி யாருடைய கரத்தில் இருக்கிறதோ அவனின் மீது ஆணையாக. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உயிர் யார் கரத்துல இருக்குது? அல்லாஹ்வின் கரத்துல இருக்கு. அதனால் நபி அவங்க யாரின் மீது சத்தியமிட்டிருக்கிறாங்க? அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டிருக்கிறாங்க. எதுக்காக நபி அவங்க இப்படி சத்தியமிடுறாங்க? அல்லாஹ்வின் சத்தியம் அப்படின்னு சொல்லதானே செய்யலாம். ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, தன் உயிர் யார் கரத்தில் இருக்கிறது என்று ஒரு மனிதர் தெரிந்து கொண்டாரோ, அப்படி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர் சொல்கிற செய்தி, சத்தியமிட்டு சொல்கிற செய்தி, அது பொய்யாக இருக்க வாய்ப்பு இருக்கா? 0% கூட வாய்ப்பு இல்லை. அதாவது 1%ல 100%ல ஒரு 0% எடுத்துக்கொண்டு அந்த 0%ல 1%ஆவது பொய் இருக்க வாய்ப்பு இருக்கான்னா இல்லை. அப்ப பொய்யே இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, இந்த இடத்துல இந்த பியதிஹி உடைய இந்த ஹீ உடைய லமீர் எது அப்படின்னு கேட்டா அந்த அல்லதி தான். அல்லாஹுவின் மீது ஆணையிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு சம்பந்தப்பட்ட நோன்பாளி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறாங்க. ல ஹலூஃபு ஃபமிஸ் ஸாயிமி, நோன்பாளினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அத்யபு மனமிக்கது இந்தல்லாஹி அல்லாஹ்விடத்துல யௌமல் கியாமத்தி கியாமத்து நாள்ல மின் ரீஹில் மிஸ்கி கஸ்தூரி வாடையை விட மனமிக்கதாக இருக்கும். வலி சாயிமி ஃபரஹதானி, நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி இருக்கிறது. யஃப்ரஹு ஹுமா, அந்த 2 மகிழ்ச்சியை கொண்டு அந்த நோன்பாளி மகிழ்ச்சி இருக்கிறார். இதா அஃப்தர, அவன் நோம் திறந்தால், ஃபரிஹ பி ஃபித்ரிஹி, அவர் நோன்பு திறப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறார். ஒய்தா லகிய ரப்பஹு, அவனுடைய அந்த மனிதர் தன் இறைவனை சந்தித்தால், ஃபரிஹ பி ஸௌமிஹி, அவருடைய நோம்பின் காரணத்தினால் அவள் மகிழ்ச்சியுறுவார். ரவாஹு அஹ்மத், இந்த ஹதீஸ அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கிறாங்க. முஸ்லிம் இமாமும் அறிவிக்கிறாங்க. வன் நசாயி, நசாயி இமாமும் அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல 1151வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நசாயில வந்து 4ஆம் பாகத்துல 164வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அஹ்மத் முஸ்னத் அஹ்மதுல 2ஆம் பாகத்துல 273வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு என்கிற பாடத்துல நோன்புக்கான பொருள் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, அதற்கான விளக்கம் என்ன என்பதை நாம் ஆரம்பத்தில் பார்த்தோம். அதை தொடர்ந்து நோன்பினுடைய சிறப்பு, நோன்பினுடைய சிறப்புல இந்த நூலாசிரியர் பல்வேறு ஹதீஸுகளை தொடர்ந்து கொண்டு வருகிறார். அந்த வரிசையில முதல் ஹதீஸு, அதற்கான விளக்கம் நாம இப்பொழுது பார்த்து முடித்து விட்டோம். அடுத்து தொடர்ந்து 2வது 3வது ஹதீஸ் என்று தொடர்ந்து அடுத்தடுத்த ஹதீஸுகளை, நோன்பினுடைய சிறப்பில் வரக்கூடிய அடுத்தடுத்த ஹதீஸுகளை இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்தடுத்த பாடங்களில் பார்க்க இருக்கின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.